வித்யாஸ்ரீ சுப்பிரமணியம், தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மன நிம்மதியோட வாழ என்ன செய்யணும்? இப்பொழுது நீ வாழும் வாழ்க்கை முற்பிறவியில் செய்த செயல்களுக்காக இப்பிறவியில் நம்மை தீமையை அனுபவிக்கிறாய். அது பிறப்பின் போதே உனக்கு தரப்படுகிறது. நீ வாழும் வாழ்க்கை உன் கர்மாவை அனுபவிப்பதாகும். இதனால் பாவ புண்ணியம் கணக்குள் நேர் செய்யப்படுகிறது. வரும் பிறவியில் தாங்கள் கூறுவது போல் மன நிம்மதியுடன் வாழ்வதற்கும் இப்பிறவியில் வாழ்வதற்கும் சிறந்த நற்குணங்களை கொண்டு வாழ்ந்து வர வேண்டும். இந்த நற்குணங்களில் மிகச் சிறப்பானது, நீ எந்த மனிதனையும் மனவேதனைப்படுத்தாமல் செயல்பட்டால் நிச்சயமாக உனக்கு வரும் சோதனைகள் குறையும். அந்த அளவிற்கு இறைவன் இதற்கு முக்கியத்துவம் தந்துள்ளான். உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அன்பு செலுத்தி வாழ்ந்து வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு உன்னிடம் அன்பு செலுத்துவார்கள். இந்த பிரபஞ்சம் நீ எதை செயல்படுத்துகிறாயோ அதனை உனக்கு பெற்றுத்தரும். மன நிம்மதி என்ற தன்மையில் வாழ்வதற்கு சிறந்த நற்குணங்களை ஆதாரம். முகமலர்ச்சியோடு நம்பிக்கையுடனும் எழுந்து புதிய நாளை துவங்க இறைவன் அருள் புரியட்டும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களுடன் இன்றைய நாளை தொடங்குவோம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். வாழ்க வளமுடன். இது ரமேஷ் செட்டிப்பாளையம், கரூர்ல இருந்து அமைச்சிருக்காரு. தேங்க்யூ ரமேஷ். இந்த கதை தென்கட்சி கோ சாமிநாதன் சொன்ன கதை. அந்த கதையை உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, ஒரு நாள் அரசன் இந்த தன்னோட நாட்டில் எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் பண்றாரு. அவருக்கு ஒரு மனசுல ஒரு குடைச்சல் இருந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா? நான் கேட்டா எல்லாம் இருக்கேன்னு தான் சொல்றாங்க, நிஜமாவே சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு போட்டி வைக்கலாம். போட்டி வச்சு யாருக்கு எது கொடுத்தா சந்தோஷமா இருக்கும், அது மட்டும் இல்ல எல்லாருக்குமே சேர்ந்து கொடுக்குற விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறார். அப்போ சிலவங்க என்ன சொன்னாங்கன்னா, காசு கொடுத்தா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னாரு, காசு எனக்கு ஒருத்தன்ட்ட காசே இல்லை, அவனுக்கு காசு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொருத்தனுக்கு ஏற்கனவே பணத்தினால பிரச்சனை, ஐடி ரெய்டு ரொம்ப பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க போய் காசு கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்களா துக்கப்படுவாங்களா? ஸோ காசு ஒரு பொருட்டா நம்ம எடுத்துக்க முடியாது. வேற என்ன பண்ணலாம்? ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தா ஒருத்தர் சந்தோஷமா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ அவர் சொன்னாரு, அரசன் சொல்றாரு, ஒருத்தர் பசியில இருக்கும்போது நீ சாப்பாடு கொடுத்தா ஓகே, ஒருத்தர் வயிற்று வலியில இருக்கான், அவனுக்கு கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா அவனுக்கு அந்த சாப்பாடே பெரிய பிரச்சனை ஆயிரும்ல, அது சரியா வராது. சரி, இப்படின்னு ஆளுக்கு ஒன்று சஜஸ்ட் பண்றாங்க. அப்புறம் எல்லாரும் ஒன்னொன்னு சஜஸ்ட் பண்ணும்போது ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ ராஜா என்ன பண்ற, ஓகே நான் ஒரு போட்டியாவே வச்சிடுறேன், நீங்க எல்லாருமே சிந்திச்சுட்டு வாங்க, யாரு ஒருத்தர் சொல்ற விஷயம் எல்லாருக்குமே உடன்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு நான் 1000 பொற்காசுகள் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லாரும் மண்டையை பிச்சுக்கிறாங்க. ஏன்னா 1000 பொற்காசு இல்லையா, அதை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, அதனால எல்லாரும் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் அந்த எக்ஸிபிஷன் மாதிரி வைக்கிறாங்க. அதில் டிஸ்பிளே பண்றாங்க. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் குயில் வைக்கிறார். குயில் வச்ச உடனே ராஜா பார்த்து, வா குயிலா நல்லா இருக்கு அப்படின்னு. ஆமாங்க ராஜா, இந்த குயில் பாட்டினா எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே மன நிம்மதி கிடைக்கும்ல அப்படின்னு சொன்னோடனே ராஜா ஆமா குயில் பாடுறது எல்லாருக்குமே பிடிக்குமே அப்படின்னு கேட்ட. அப்ப ராஜா சொன்னாரு, ஆனா இது காது கேட்காதவங்களுக்கு இது சந்தோஷத்தை கொடுக்காதேப்பா, இது காது கேட்கறவங்களுக்கு மட்டும்தானே சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்ததுக்கு நகர்றாரு. அடுத்ததுக்கு நகர்ந்தோடனே அங்க பாத்தீங்கன்னா ஒரு மயில் இருக்கு. அந்த மயில் அப்படியே தோகை விரிச்சுட்டு பயங்கரமா அழகா ஆடிட்டு இருக்கும். அப்போ அவர் சொல்றாரு, ராஜா இந்த மயிலை பார்த்தா சந்தோஷப்படாத ஆளே கிடையாது அப்படின்னு. ஆமாப்பா நீ சொல்றது கரெக்ட், ஆனா கண்ணு இருந்தா தானேப்பா அந்த மயிலை பார்க்க முடியும். ஸோ கண்ணு இல்லாதவங்களுக்கு மயில் இருந்தா என்னப்பா, குரங்கு இருந்தா என்னப்பா, சந்தோஷம் ஒன்றும் வராதே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்றும் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விஷயமா புதுசு புதுசா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எங்கேயுமே ராஜாவுக்கு ஒரு நல்ல திருப்தியான பதிலே வரல. அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு அம்மா ஒரு சின்ன கிளேட
களிமண்ணில் வந்து ஒரு சின்ன பொம்மை பண்ணியிருந்தது. அந்த பொம்மை பண்ணியிருக்கும் போது அந்த அம்மா வந்து அந்த குழந்தையோட சந்தோஷமாக விளையாடுற மாதிரி அந்த பொம்மையை வந்து பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு சிரிப்பு வந்துச்சான். சிரிப்பு வந்துச்சு, நான் தேடுற பதில் தான் எல்லாருக்குமே காமனாக பிடிக்கிற ஒரே ஒரு விஷயம் தான் அன்பு. அந்த அன்பு யாரு கொடுத்தாலும் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. கண்ணு இல்லாதவங்க, காது கேட்காதவங்க, புரிஞ்சவங்க, புரியாதவங்க, எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அன்பு கொடுத்தா எல்லாருமே ஏத்துக்குவாங்க. ஸோ அன்பு தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையை வடிச்சவங்களுக்கு 1000 பொற்காசுகள் கொடுக்குறாங்க. நான் இதுக்கு முன்னாடி படிச்ச விஷயம் அதுதானே. அன்பை வந்து நம்ம கொடுக்கலாம். அன்பை கொடுக்கறதுக்கு நமக்கு காசு, பணம், முயற்சி எதுவுமே தேவையில்லை. அன்பை பகிர்ந்தா போதும். இந்த அன்பை பகிர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தெரியுமா? யாரை பார்த்தாலும் சிரிங்க. சிரிக்கிறனால நீங்க வந்து இளமையாக போறீங்க. உங்களுக்கு தெரியுமா? சிரிக்கிறதோட சீக்ரெட்டே நீங்க எப்பொழுதுமே உங்களை இளமையா வச்சுக்கலாம். நம்ம போய் ஃபேஷியல் பண்ணி க்ரீம் போட்டு பெரிய முயற்சி பண்ணி எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க சிரிச்சாவே போதும், உங்களுடைய முகம் வந்து ரொம்ப இளமையா இருக்கும். ஸோ இந்த அன்பை இந்த சிரிப்பு மூலியமா உங்களால ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்னு பாருங்க. ஒரு நாளைக்கு உங்களால 50 பேருக்கு கொடுக்க முடியும், 100 பேருக்கு கொடுக்க முடியுமா, 1000 பேருக்கு கொடுக்க முடியுமா, எத்தனை பேருக்கு வேணாலும் நீங்க கொடுங்க. கொடுக்க கொடுக்க உங்களுக்கு அது குறையவே குறையாது. கொடுக்க கொடுக்க அது பெருகிட்டே தான் போகும். ஓகேயா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஓகேயா? தேங்க்யூ.